நவக்கைலாயங்களில் 7வது திருத்தலம், கீழ்கைலாயங்களில் முதல் திருத்தலம், நவ கிரகங்களில் புதனுக்கு உரியது. எந்த கோவிலை பத்தி பார்க்க போறோம்? கைலாசநாதர் திருக்கோவில், தென் திருப்பேரை, திருநெல்வேலி மாவட்டம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த காணொலியில இருக்கு. அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலியில என்னெல்லாம் பார்க்க போறோங்கிறத சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். தென் திருப்பேரை பெயர் காரணம் என்ன? புத கைலாயம், அதாவது புதனுக்கு உரியது. எவ்வாறு? தென் திருப்பேரை அப்படிங்கிற இந்த ஊர் புதன் மற்றும் சுக்கிரனுக்கு உரிய தலமாக அறியப்படுது. எவ்வாறு? இந்த தலத்துல இருக்கிற நவகிரக சந்நிதி சிறப்பு மிக்கது. நவகிரக சந்நிதியில 9 பேர் இருப்பாங்க. இந்த கோவில்ல இருக்கிற நவகிரக சந்நிதியில 4 நவகிரகங்கள் குதிரை வாகனத்தோடு காட்சி கொடுக்கறாங்க. எதனால? இந்த கோவில்ல இருக்கிற அம்மன் சந்நிதிக்கு வெளியில கொம்புகளுடன் கூடிய தேங்காய பார்க்க முடியும். இதற்கு ஒரு வரலாற்று நிகழ்வு தொடர்புடையதா இருக்கு. அந்த தகவல் என்ன? இந்த கோவில்ல 6 கரங்களுடன் கூடிய பைரவரை பார்க்க முடியும். அவருடைய சிறப்புகள் என்ன? இந்த கோவிலுடைய மற்ற சிறப்புகள் எல்லாம் என்ன? கடைசியா அடுத்த வாரம் என்ன கோவில பார்க்க போறோங்கிற தகவலை சொல்ல போறேன். தென் திருப்பேரை அப்படிங்கிற இந்த ஊர்ல நவ திருப்பதிகளில் ஒரு தலமும் இருக்கு. அந்த தலத்து தாயாருடைய பெயர் திருப்பேரை நாச்சியார். அவங்க பெயரை கொண்டுதான் இந்த ஊர் தென் திருப்பேரை அப்படின்னு அழைக்கப்படுது. மற்ற கைலாயங்களைப் போல இந்த கைலாயத்திலும் மூலவரான சிவபெருமான் புத அம்சத்தோடு காட்சி கொடுக்கிறார். அதனாலதான் இது புத கைலாயமாக அறியப்படுது. அதாவது புதனுக்குரிய தலமாக அறியப்படுது. நவ கைலாயங்களில் புதனுக்குரிய தலம் தென் திருப்பேரை. அதே மாதிரி நவ திருப்பதிகளில் சுக்கிரனுக்குரிய தலமும் இதே ஊர்ல இருக்கு. அந்த தலத்துல அருள் புரிகிற பெருமாளுடைய பெயர் ஸ்ரீ மகர நெடுங்குளை காதர். எவ்வளவு அழகான பெயர் இல்லையா? ஆக இந்த ஊர்ல புதனும் சுக்கிரனும் அருள் புரிகிறாங்க. அப்படி ஒரு சிறப்பு இந்த தலத்துக்கு இருக்கு. சூரியனும் சனீஸ்வரரும் அருள் புரிகிற ஒரு தலத்தை முன்னமே பார்த்தோம். அதாவது சனீஸ்வரருக்குரிய தலத்துல நவ திருப்பதிகளில் சூரியனுக்குரிய தலமும் இருக்கு. அந்த கோவிலை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. இப்ப வரைக்கும் நாம பார்த்த 6 நவ கைலாயங்களுடைய தொகுப்பு பிளேலிஸ்ட்ல இருக்கு. அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன். இந்த தலத்துல இருக்கிற மாதிரியான ஒரு நவகிரக சந்நிதி வேற ஏதாவது தலத்துல இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. அவ்வளவு சிறப்பு மிக்கது. இந்த நவகிரக சந்நிதியில சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் 4 பேரும் குதிரைகள் பூட்டிய தேர்ல காட்சி கொடுக்கறாங்க. மற்ற 5 நவகிரகங்கள் அப்படி இல்ல. குதிரைகள் பூட்டிய தேர் அப்படின்னாலும் குதிரைகளுடைய எண்ணிக்கை மாறுபடுது. சூரியன் 7 குதிரைகள் பூட்டிய தேர்ல காட்சி கொடுக்கிறார். சந்திரன் 10 குதிரைகள் பூட்டிய தேர்ல காட்சி கொடுக்கிறாரு. குரு 8 குதிரைகள் பூட்டிய தேர்ல காட்சி கொடுக்கிறார். சுக்கிரன் 8 குதிரைகள் பூட்டிய தேர்ல காட்சி கொடுக்கிறார். இந்த எண்கள் எதை குறிக்குது? சூரியன் 7 குதிரைகள், சூரியனிலிருந்து வெளிப்படும் 7 விதமான கதிர்களை குறிக்குது. நிறங்கள், அதாவது வானவில்ல நாம பார்க்கக்கூடிய 7 நிறங்கள். விப்ஜிஆர். சந்திரனுக்கு 10 குதிரைகள். சந்திரனுக்கு மனோகாரகன் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. அதாவது மனிதனின் எண்ணங்களை ஆளுமை செய்பவன். சந்திரனுடைய 10 குதிரைகளும் 10 இந்திரியங்களை குறிப்பிடுது. அதாவது 5 ஞானேந்திரியங்கள் மற்றும் 5 கர்மேந்திரியங்கள். குரு 8 குதிரையோட காட்சி கொடுக்கிறாரு. குரு ஞானத்தின் அதிபதி. அஷ்டமா சித்திகள் அப்படிங்கிற 8 சித்திகளை குறிக்குது. இந்த 8 குதிரைகளும் 8 திசைகளை குறிக்கிறதாகவும் தகவல் இருக்கு. சுக்கிரன், இவருக்கு இருக்கிற 8 குதிரைகள் 8 செல்வங்களை குறிக்குது. சுக்கிரன் உலகியல் இன்பங்களையும் அவற்றை அடைவதற்கான வழிகளையும் காட்டக்கூடியவர். எவ்வளவு சிறப்பான சந்நிதி இல்லையா? கொம்பு தேங்காய். நம்முடைய நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணின காலம். கேப்டன் துரை அப்படிங்கிற ஆங்கிலேய அதிகாரி ஒருத்தர் இந்த பகுதிக்கு வராரு. தாகமா இருக்கிறதுனால
பக்கத்துல இருக்கிற தோட்டத்துக்கு போய் இளநீரை கொண்டு வரும்படி பணியாள் ஒருத்தர் கிட்ட சொல்றார். பணியாளும் பக்கத்துல இருக்கிற தென்னந்தோப்புக்கு போறார். அங்க ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கார். அதிகாரிக்கு இளநீர் வேண்டும் அப்படின்னு கேக்குறார். அதற்கு அந்த வேலையாள், இந்த தென்னந்தோப்புல இருக்கிற எல்லா இளநீர்களும் கைலாசநாதர் கோவிலுக்கு உரியது, அவருடைய பூஜைக்காக வளர்க்கப்படுகின்றன, இத வேற யாருக்கும் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றார். பணியாள் திரும்பி வராரு. கேப்டன் துரை கிட்ட சொல்றாரு. கேப்டன் துரைக்கு கோபம் மேலிடுது. அந்த தென்னந்தோப்புல இருக்கிற தேங்காய்கள் என்ன அவ்வளவு சிறப்பு மிக்கதா அப்படின்னு கேட்டுட்டு அவரே தென்னந்தோப்புக்கு வரார். அங்க இருந்த பணியாளை பார்த்து இளநீரை வெட்டி கொடு அப்படின்னு கேட்கிறார். பணியாள், கைலாசநாதர் கோவிலுக்கு உரியது இது, மனிதர்கள் அருந்துவதற்கு அல்ல அப்படின்னு மறுபடியும் சொல்றார். அதற்கு கேப்டன் துரை, இந்த தோட்டத்துல இருக்கிற தேங்காய்களுக்கு கொம்பு முளைச்சிருக்குதா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாத பணியாள் மரத்துல ஏறி இளநீரை வெட்டி போடுறார். அதை உடைச்சு பார்க்கலான்னு எடுக்கும்போது அந்த இளநீருக்கு 3 கொம்புகள் இருந்தன. கேப்டன் துரைக்கு பயமாயிடுது. நேரா கோவிலுக்கு போறார். மன்னிப்பு கேட்கிறார். கேப்டன் துரைக்கு வெட்டப்பட்ட அந்த இளநீரை இன்னைக்கும் இந்த திருக்கோவில்ல பார்க்க முடியும். அம்மன் சந்நிதிக்கு வெளியில வச்சிருப்பாங்க. இப்ப இந்த தேங்காயில 2 கொம்புகளை பார்க்க முடியும். 3வது கொம்பு கால பெருவெள்ளத்துல உடைஞ்சு போயிடுச்சு. இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த தேங்காயை பார்க்கறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த திருக்கோவில்ல 6 திருக்கரங்களுடன் காட்சி கொடுக்கும் பைரவரை பார்க்க முடியும். இந்த தலம் புதனுக்குரியது. புதன் ஞானத்துக்கு அதிபதி, ஞானகாரகன். இந்த பைரவரும் ஞானத்திற்கு அதிபதியாக இருக்கிறார். வாகனம் இல்லாம காட்சி கொடுக்கிறார். மிக அருமையான சிலாரூபம். இந்த கோவிலுக்கு போகும்போது பைரவரையும் அவருக்கு இருக்கிற 6 திருக்கரங்களையும் பார்க்கறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த கோவிலுக்கு இருக்கிற மற்ற சிறப்புகள் எல்லாம் என்ன? இந்த தலத்துடைய மூலவரை சிறப்பு தான். சிவலிங்கம் 2 பாகங்களை கொண்டது. மேல இருக்கிற பாகம் பாணம், கீழே இருக்கிற பாகம் ஆவுடை. பொதுவா திருத்தலங்கள்ல சதுர வடிவுல இருக்கிற ஆவுடைகள் அல்லது வட்ட வடிவுல இருக்கிற ஆவுடைகளை தான் பார்ப்போம். இந்த தலத்துல தாமரை பீடம் ஆவுடையா இருக்குது. காண்பதற்கு மிக மிக அரியது. தாமரை இதழ்களை ஆவுடையில பார்க்க முடியும். அதிசயமான அபூர்வமான திருமேனி. ஆவுடை மட்டும் கிடையாது, கொடிமரமும் தாமரை பீடத்துக்கு மேல அமைக்கப்பட்டிருக்கு. இதுவும் சிறப்பம்சம். இந்த திருக்கோவில்ல இருக்கிற முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு காட்சி கொடுக்கிறார். திருச்செந்தூர் முருகன் போல வலது திருக்கரத்துல மலரை ஏந்தி காட்சி கொடுக்கிறார். இதுவும் சிறப்பம்சம். இந்த தலத்துல இருக்கிற நந்திக்கும் சிறப்பு இருக்கு. இவருக்கு தலைப்பாகை கட்டி விட்டிருப்பாங்க. எதற்காக அப்படிங்கிற தகவல் சரியா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இந்த தலம் புதனுக்குரிய தலம். ஆனா சனீஸ்வரர் தனி சந்நிதியில காட்சி கொடுக்கிறார். ஆக புதன் சனி சேர்க்கையும் இந்த தலத்துல இருக்கு. அடுத்த வாரம் என்ன கோவில்? நவ கைலாயங்களில் 8வது திருத்தலம், கேதுவுக்கு உரியது. கைலாசநாதர் திருக்கோவில், ராஜபதி, தூத்துக்குடி மாவட்டம். நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.